இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாழ்க்கைனா என்ன? இதான் கேள்வி. நீங்கள் பதில் சொல்லலாம். யார் சொல்கிறீங்க? வாழ்க்கைனா என்ன? இந்த வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட அணுகுமுறை வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணலாம். யார் ஆரம்பிக்கிறீங்க? நிதின் சார், நீங்கள் ஆரம்பிங்க. நிதின் சார், நேரம் ஒரு ட்விஸ்ட்டுக்கு நீங்கள் ஆரம்பிங்க. 5 மினிட்ஸில் நீங்கள் முடிங்க. மற்றவங்களாம் அப்புறம் பேசட்டும். கன்க்ளூஷனாக 2 மினிட்ஸ் நீங்கள் கொடுங்க. வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க? அப்படின்னா நான் கேட்ட கேள்வி தான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கேள்விக்கு பதில். வாழ்க்கை நான் ரொம்ப எப்பவுமே சொல்கிறது தான், ரொம்ப இயல்பானதாக இருக்கணும், சுதந்திரமானதாக இருக்கணும், எந்த தடைகள் இருக்கக்கூடாது, கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கக்கூடாது. பட் வாழ்க்கைக்குன்னு ஒரு விஷன் இருக்கணும். நம்ம அந்த விஷயத்த பண்ணணும், அவ்வளோதான். நம்ம நமக்கான வாழ்க்கை பண்ணணும், மற்றவங்களுக்கான விஷயத்தையும் செய்ய நம்ம முற்படணும். சிம்பிள். சூப்பர். சக்ஸஸ் இருக்கக்கூடாது, இயல்பாக இருக்கணும், நம்மளாக இருக்கணும். அப்படி இருந்தாலும் அது வாழ்க்கை. அப்படியா? எஸ். ஒண்டர்ஃபுல் நிதின் சார், ஒண்டர்ஃபுல். நிதின் சார், இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை கூப்பிடுங்க. பதில் சொல்ல சொல்லுங்க. பவித்ரா சொல்லுங்க. இசக்கியம்மாள்கிட்ட கேளுங்க. இசக்கியம்மாள் பார்த்ததில்ல, அவட்ட கேளுங்க. இசக்கியம்மாள் சொல்லுங்க, அப்புறம் பவித்ரா. இசக்கியம்மாள், கோல்டன் வாய்ஸ். இசக்கியம்மாள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கோல்டன் வாய்ஸ். சொல்லுங்க. சார், வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அழகான ஜர்னி. அதுல இதுக்கு முன்னாடி நடந்தது ஃபுல்லாமே லெசனா நான் எடுத்துக்கிட்டு அதை நம்மளோட லைஃபோட கொண்டு போகாம அந்த அந்த பாஸ்ட்ல இருந்து என்ன லெசன் கற்றுக்கிட்டோமோ அதை ஃபியூச்சருக்காண்டி நம்ம ப்ரெசென்ட்ல ஒர்க் அவுட் பண்ணணும். எல்லா மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணணும். எந்த ஒரு மொமெண்ட்டையும் மிஸ் பண்ணிடவே கூடாது. எப்பவுமே பாசிட்டிவா நம்ம லைஃப்பை முன்னோக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். வாழ்க்கை நம்மளை தானா ஒரு நல்ல கட்டத்துக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ நீங்கள் இப்படி வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்க? வாழ்ந்துட்டு இருக்கீங்க, வாழணும். ஆமாம் சார். ஓகே. வாழ்க்கை அப்படி வாழணும் சிக்கியம் என்ன சொல்கிறாங்க? பாஸ்ட்டில் உள்ளதெல்லாம் ஒரு லெசனாக எடுத்துக்கணும். ஃப்யூச்சர் நினச்சிட்டே இல்லாமல் இப்போ என்ன பண்ணால் இப்போ பண்ணால் தான் ஃப்யூச்சர் மாறப்போகுது. பாஸ்டோட லெசன் மட்டும் எடுத்துக்கிட்டு பாஸ்ட்டை படிச்சுட்டு இருக்கக்கூடாது. பாஸ்டோட லெசன் மட்டும் எடுத்துக்கணும். ஃப்யூச்சர் என்ன பண்ண போகிறோங்கிறது யோசிச்சுட்டு மட்டும் இருந்துடக்கூடாது. அதுக்கு உண்டான செயலை இப்போ பண்ணணும். ஸோ ப்ரெசண்ட்டில் இருக்கிறது தான் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் வாழ்க்கைக்கு முக்கியம். வாழ்க்கையை நான் அப்படி தான் அணுகிறேன் அப்படின்னு சீக்கிரமாக சொல்கிறாங்க. எக்ஸலண்ட்டுமா, எக்ஸலண்ட். நீங்கள் இன்னொருத்தரை கூப்பிடுங்க. சீக்கிரமாக இன்னொரு பேர் சொல்லுங்கள் வேகமாக. அபிஷேக் சார். அபிஷேக், சூப்பர். ஓவர் டு ஆனலகன் அபிஷேக். இதெல்லாம் ஓவரால அதாவது நான் வாழ்க்கை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம பண்ணும்போது மற்ற விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். பாஸ்ட்டை பற்றியும் யோசிக்க மாட்டோம், ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்க மாட்டோம். ப்ரெசண்டில் வாழும். அந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலையும் பட மாட்டோம். நம்மளுக்கான சந்தோஷத்தை நம்ம தேடி போயிடணும், நிம்மதியாகவும் இருக்கும், எல்லா விஷயத்தையும் அப்படியே அனுபவம். எனக்கு தெரிஞ்சு பிடிச்ச விஷயத்த பண்ணாலே நம்மளுக்கு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கிடைச்சிடும். எந்த ஒரு பாஸ்டோட ஃபெயிலியர்ஸோ லெசன்ஸோ எதுவுமே ஞாபகம் வராது. ப்ரெசென்ட்ல நான் பிடிச்சது தானே பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஃபியூச்சர்ல அது தன்னால நம்மளுக்கு எனக்கு தேவையான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஸோ வாழ்க்கைங்க பார்த்துட்டு கன்க்ளூஷன் கொடுங்க. ஸோ வாழ்க்கை
ஸோ வாழ்க்கைங்கிற பொறுத்த வரைக்கும் ஸோ வாழ்க்கைங்கிற பொறுத்த வரைக்கும் பிடிச்ச விஷயத்த பண்ணுறது தான் வாழ்க்கையை. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணணும். ஒண்டர்ஃபுல் அபிஷேக். பிடிச்ச விஷயத்த பண்ணணும். இப்போ இந்த கேள்வியை நான் எல்லாரும் யோசனைக்கு விடுறேன். அதாவது பிடிச்ச விஷயத்த பண்ணணும்னா இப்போ பிடிக்காத விஷயம் எல்லாம் மற்ற பிடிக்காத விஷயங்கள் இன்னொரு விஷயம் பிடிக்காத விஷயம்னு ஒன்று இருக்கா? அப்படி நம்ம ஒரு விஷயத்த முதல்ல பிடிக்காத விஷயம் முதல்ல பார்க்கலாமா? அப்படின்னு பண்ணலாமா? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு வாழ்க்கையில. நிதின் சார் நீங்கள் பிடிக்காதுங்கிறது கிடையாது. இல்லை சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், அதை உனக்கு ஒரு சின்ன ஒரு உண்மையில சொல்லிடுறேன். சொல்லுங்கள். பிடிக்காதுங்கிறது கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பயங்கள் வந்து சமூகம் வந்து உங்களுக்கு விதைச்சு வச்சிருக்கு இல்லையா? வாழ்க்கையில் நிறைய தடைகள் அண்ட் பயங்கள் இருக்குல்ல, இவங்களோட பார்வையில் என்னவா இருக்குன்னு கேளுங்க. அபிஷேக் சொல்லுங்க. ஆனால் யாருக்கு அபிஷேக் தானே நமக்கு பிடிச்ச வாழ்க்கைன்னு சொல்லிட்டோம், பட் நிறைய பயம் இருக்கு. வாழ்க்கையில பயம் இருக்கு. ஆமா, தைரியமா வளர்க்கும்போது பயம் நிறைய இருக்கு. ஆமா, அது பண்ணாத, இது பண்ணாத, இப்படி பண்ணாத, இப்படிதான் சமூக கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லி அவங்களோட சுதந்திரம் ஒரு பக்கம் இருக்கும். நம்மகிட்ட உங்களுக்கு தடைகள் நிறைய. கேக்குதா? ஹலோ சரி நிதின், நீங்கள் அபிஷேக் சொல்லுங்க. அவங்க என்ன கேட்காங்கன்னா பயம். அதாவது சொல்லுங்க அபிஷேக், சொல்லுங்க அபிஷேக். இந்த மாதிரி அபிஷேக் சொல்லட்டா? பயம் இருக்கு அப்படின்னு பயம், அந்த மாதிரி தடைகள்லாம் இருக்கு. அவ பிடிக்காத விஷயம் எல்லாருமே பிடிச்ச மாதிரி வாழ்றோம் சொல்றேன்ல, அது சொல்றேன். ஸோ அதனால நமக்கு அகேன்ஸ்டான விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் இருக்க தான் செய்யுது, அப்படி தானே? ஆமாம், இருக்கு. ரைட்டு. அதாவது அகேன்ஸ்டான விஷயங்கள் அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு தானம் தர்மம் பண்ணுறது வந்து பிடிச்சிருக்கும். ஆனால் வீட்டோட சுச்சுவேஷன், அதாவது சுற்றுச்சூழலை யோசித்து அவங்க வந்து அதை பண்ணாமல் போகிறாங்கல்ல, அதுவே பிடிக்காது. அதாவது பண்ண முடியாத ஒரு சூழல் அமையுதில்ல. இப்போ நான் என்கிட்ட இருக்கிறத நான் கொடுத்தேன் அப்படின்னா அதை கொடுக்கணும். நான் யாரோட கட்டுப்பாடுலையும் இல்லாமல் நானாக கொடுக்கணும். அதான் எனக்கு பிடிச்ச விஷயம். இப்போ வீட்டோட சுச்சுவேஷனை யோசிச்சுட்டு நான் கொடுக்காம இருந்தேன்னா அப்போ அது எனக்கு பிடிக்காத விஷயம் தானே, பண்ணாமல் போகிறேன்ல. அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். சரி, பிடிக்காத விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. சரி, அபிஷேக் இன்னொருத்தவங்க கொடுங்க. வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பிடிச்சி வாழணும் அப்படின்னு அபிஷேக் சொல்கிறாரு. பவித்ரா அன்மியூட் பண்ணு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லுங்கண்ணா. இனிமேல் குட் மார்னிங் சார்லாம் கிடையாதுண்ணே. குட் மார்னிங் எவ்ரி ஒன் சொல்லி ஆரம்பிக்கணும்ண்ணே. யாருமே குட் மார்னிங் சார் தேசியம் சொல்லாங்க. சொல்லுங்க பவித்ரா. குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். நமக்கு எல்லாம் சொன்ன மாதிரி தான், நமக்கு பிடிச்சது செய்யணும். ஒரே ஒரு லைஃப், மற்றவங்களுக்காக வாழாம நமக்காக வாழணும். நமக்கு அந்த செகண்ட் என்ன தோணுதோ, நமக்கு தெரியும் நிறைய விஷயம் கரெக்டா வரும் தப்பா வரும் அப்படிங்கிறது. நமக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டு. நீங்கள் அதான் செஞ்சுட்டு இருக்கீங்களா பவித்ரா? ஆமா சார். உறுதியாக இருக்கீங்களா? ஆமா சார். அப்படியா? சரி. ஸோ மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இல்லாமல் உண்மையாகவே நம்ம மனசுக்கு உணர்ந்து இது பண்ணால் தான் நம்ம வந்து நம்மளாக இருப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சு அதை பண்ணோம்னா அதுதான் வாழ்க்கை. அப்படி வாழணும் வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தால் அது வாழ்க்கை. அபிஷேக்கோட தான் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபைன் டியூன் பண்ணியிருக்கீங்க இல்லையா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நமக்கு என்ன வருமோ அதை பண்ணி வாழணும். சூப்பர், ஒண்டர்ஃபுல், பெர்ஃபெக்ட் பவித்ரா. அடுத்த ஆள் கூப்பிடுங்க. மஞ்சு. தாயே வாங்க. தாயே மகமாயி பதில சொல்லுங்க. குட் மார்னிங். வணக்கம்மா. வந்துட்டீங்களா? சொல்லுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க மஞ்சு. வீடியோ எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை முகத்தில் பார்க்கலாம். இசைக்காமலாம் வீடியோ ஆன் பண்ணால் எவ்வளோ பிரகாசமாக இருப்பாங்க தெரியுமா? சிலகோட்டி மகேஸ்வரி சொல்லி முத்து வீடியோ ஆன் பண்ணுங்க. பாருங்க வந்துட்டாங்க கோல்டன் வாய்ஸ். பாருங்க பளிச்சுன்னு இருக்காங்க பாருங்க காலையிலேயே. சொல்லுங்கள் மஞ்சு சொல்லுங்கள்.
வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் மாதிரிதான். நம்ம நம்ம எங்க போறோமோ அங்கதான் அந்த வண்டி போகும். நம்ம நல்ல பாதையில போறோமா கெட்ட பாதையில போறோமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ம் சரி. ஓ நீங்கள் எப்படி போயிட்டுருக்கீங்க பயணம்? நான் வண்டி போன போக்குல போறேன். நல்ல பாதையா கெட்ட பாதையா தெரியலையா? வண்டி போன போக்கில் போயிட்டுருக்கீங்க. ஆமா ஆமா, அது எங்க போய் ஓடுது? ஸ்பீட் பிரேக்கர் போட்டு நிப்பாட்ட வேண்டாமா? பிரேக்கை போட்டு கொஞ்சம் டைவர்ட் பண்ண வேண்டாமா? எங்கே போகிறேன்னு தெரிய வேண்டாமா? போன போக்கில் போனீங்கன்னா டைவர்ட் பண்ணதான். டைவர்ட் பண்ணுறது தான் இங்கே வந்து செஷன் மார்னிங் செஷன் வரீங்களா? ஆமா சரி. போன போக்கில் எங்கே போகுது? நீங்கள் பண்ணுறீங்களா ரெசின் அதெல்லாம் பண்ணீங்களா? கிஃப்ட்ஸு க்ரியேட் பண்ணுறீங்களா? அப்போ ஓரளவுக்கு வண்டி கரெக்டான ட்ராக்ல தான் போகுது. சில நேரம் வண்டியை வேற ஒருத்தவங்க டிரைவ் பண்ற மாதிரி இருக்கு. வேற யாராச்சும் எடுத்துட்டு போயிடுறாங்களா? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் டிரைவ் பண்றாங்க. அதுவும் நான் எப்படி போகணும்னு வழியில வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு மதாச்சு இறங்குன்னு சொல்லி நீ எப்படி அப்படிங்க சொல்றாங்க. நீ இந்த பாதையோட்டி போவாத, வேற பாதையோட்டி நீ ஓட்டினது போது இறங்குன்னு சொல்லி உங்க வண்டியை உங்ககிட்ட பிடுங்கி டிரைவர் சீட்ல எந்த வச்சுட்டு அவங்க ஓட்டுறாங்க. ஓரம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஓட்ட மாட்டேங்கிறாங்க வண்டி. என்ன? ஆமா ஆமா, முயற்சி பண்ணி பார்க்க முடிய மாட்டேங்குது. முடிவு பண்ணி முயற்சி பண்ணி ஓட்டிடுவோங்கண்ணே. வண்டியை ஓட்டுறோம், கரெக்டாக இடத்துக்கு போய் சேர்றோம். என்ன கொஞ்சம் கண்டிப்பா இசைக்கமல் சொல்ல இசைக்கமல் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு அட்வைஸ் சொல்றாங்களா? அவங்க எல்லாருமே கூகுள் மேப் மாதிரி அவங்க கரெக்டா சொல்றாங்களா தப்பா சொல்றாங்களா உங்களுக்கு தெரியாது. நீங்க தான் அதை வந்து கரெக்டா தப்பான்னு எடுத்துக்கோங்க. இசைக்கமல் மறுபடியும் சொல்லுங்க புரியுற மாதிரி. சார் அவங்க அட்வைஸ் சொல்றாங்கல்ல சார், அவங்க எல்லாருமே ஒரு கூகுள் மேப் மாதிரி சார். சில டைம் நம்ம வந்து நல்ல பாதையில போய் கொண்டு போய் விடும், சில நேரத்துல கண்டிப்பா முட்டு சந்தில போய் தான் விடும். ஸோ எந்த விஷயம் நல்ல பாதை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு தான் தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து அறிவை வளர்த்து வச்சிருக்கணும். ஸோ நீங்க கண்டிப்பா நல்ல பாதையை தான் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்க மனசுக்கு என்ன தோணுது, இந்த விஷயம் பண்ணா நல்லா கரெக்டா இருக்குமா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு வெல் விஷரா நீங்க கன்சிடர் பண்ணுவீங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க சார். எக்ஸலண்ட்மா. அதான் கூகுள் மேப் வந்து அது வழி சொல்லிட்டு தான் இருக்கும். சந்து முந்தெல்லாம் காமிக்கும், ஊருக்குள்ளெல்லாம் வழி காமிக்கும் போகிறதுக்கு இல்லையா? ஆனால் நம்ம தான் முடிவு பண்ணணும், ஹைவேவா இல்லைனா ஊருக்குள்ளே போகிறோமா, இல்லைனா வேறு ஏதாவது காட்டில் போகிறோமா, இல்லை படலில் போகிறோமா, இல்லை பறந்து போகிறோமா, இது நம்ம தான் முடிவு பண்ணணும். ஊரில் உள்ளவங்க 1000 வழி சொல்லலாம், ஆனால் நீங்கள் முடிவு பண்ணுறீங்களே எப்படி போகணுன்னு. சார் முடிவு பண்ணுற இடத்துல நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக. நீங்கள் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் நீங்கள் நம்மளே வண்டி ஓட்டுவோம் மஞ்சு. தேவை அடுத்த ஆள் கொடுங்க மஞ்சு, சீக்கிரம் எல்லாரையும் கூப்பிடுங்க. கிருஷ்ணாணி காலை வணக்கம். கிருஷ்ணாணி குட் மார்னிங் எவ்ரிவன். செக்ரட்டரி கிருஷ்ணவேணி. குட் மார்னிங். தலைமை கிருஷ்ணவேணி. பொறுப்பு கிருஷ்ணவேணி. தேங்க்யூ சார். போதுமா இது விட்டு? தேங்க்யூ சார். என்ன பொறுத்த வரைக்கும் பிடிக்காத விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து எந்த விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு நமக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும், நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அந்த விஷயத்த நம்ம பிடிக்காத விஷயம்னு சொல்லுவோம். நிஜமாவே பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயத்துல நமக்கு இருக்க பயத்தை சவால்களை நம்ம வந்து எதிர்த்து வந்துட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு பிடிக்காத விஷயமாவே இருக்காது. சோ அது மட்டும் தான் பிடிக்காத விஷயம். நான் அது ஆழமா அதை பத்தி நான் உட்காந்து ஆக்சுவலி சிந்திச்சிருக்கேன். நமக்கே இந்த விஷயம் எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா ஏன்னா நமக்கு அதை செய்யறதுக்கான பயம் இருக்கு. இங்க அதை செஞ்சா நமக்கு எதிர்வினைகளா எதாவது நடந்துருமா, இல்ல நம்மளால அது பண்ண முடியுமான்ற பயம் இருக்கு. நம்ம எப்போ அந்த பயத்தை கடந்து அந்த சவால்களை ஜெயிக்கிறோமோ அப்ப நமக்கு பிடிக்காத விஷயம் கூட பிடிச்ச விஷயமா மாறிடும். இவ்வளவுதான் சார் என்னோட புரிதல் பிடிக்காத விஷயங்களை பத்தி. சூப்பர் கிருஷ்ணாணி. எல்லாம் பிடிக்கிறது கிரியேட்டிவ் பிடிக்காத பரவாயில்ல டிஸ்கஷன் அப்படியே போட்டோம். சூப்பர் கிருஷ்ணாணி. ஸோ வாழ்க்கைனா பிடிச்சது பண்ணுறதுங்கிறது பார்க்கும்போது அது பிடிச்சதுன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இப்போ ரீஃபர்ம் ஆகிருக்கு. பரவாயில்ல. ஆமாம் பிடிக்காதுன்னு இருக்கா. அப்போ கிருஷ்ணாணி சொன்னது எக்ஸலண்டான பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணதில். இப்போ பிடிக்காதது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒன்று ஃப்ரேம் பண்ணணுமா அப்படின்னா பார்க்குற விதத்தை தான் நம்ம மாற்றணும்.
சில சுச்சுவேஷன்ஸில் நம்ம அது பண்ணுற மாதிரி தான் சூழ்நிலை அமையும். அப்போ அமையும் போது அதை பிடிக்காதுன்னு நினச்சி போனோன்னா எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்வோம்? சில சூழ்நிலை பண்ண வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருது. அப்போ அந்த இடத்துல எப்படி பார்க்கணும்? அப்போ அணுகுமுறையை தான் நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து மாற்றணும். அப்போ அது மூலிமா என்ன நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற கண்ணோட்டத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது பிடிச்சதா மாறிடுமே. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ சப்போஸ் இப்போ கால் பண்ணி பேசுகிறதுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டாஸ்க்னு வச்சுக்கலாம். அது டாஸ்க்குங்கிறது அது வந்து என்ன சொல்ல, ஒரு முக்கியமாக தெரிஞ்சாலும் அது கால் பண்ணி பேசுறதுங்கிறது என்ன சொல்ல, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹெசிடேஷன், ஒரு தயக்கம், என்ன சொல்லுவாங்க, அது ஒன்றுமே இல்லை. ஆனால் இல்லாத ஒரு ஏதோ ஒரு ஏமாத்துது மைண்ட், இல்லை பேச விடாமல் தடுக்குது. அப்போ அது என்ன பண்ணணும்? ஹெசிடேஷனை ஓவர் கம் பண்ணி இதனால் என்ன நல்லது நடக்க போகுதுங்கிறது ஸ்ட்ராங்காக மைண்டில் இது பண்ணி பேசிட்டோம் அப்படின்னா பேச முடியும். சூப்பராக சொன்னாங்க கிருஷ்ணவேணி. நெக்ஸ்ட் ஒருத்தவங்க கொடுங்க, சொல்லுங்கள். கிருஷ்ணவேணி உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்கள். கிருஷ்ணவேணிக்கு எந்த வெண்ணிலே பாட்டு போடுவாங்க கிருஷ்ணவேணி உங்களுக்கு? எனக்கு ஒரு பாட்டு நானே சொல்லணுமா? நீங்கள் சொல்லுங்கள். நான் எப்பவுமே உங்களுக்கு என்ன பாட்டு போடுவேன்? வெண்ணிலவே போடுவேன்ல. வீடியோ கால் ஆன் பண்ணுவியாயா? முயற்சி செஞ்சது போதும், ஆன் பண்ணுங்க கிருஷ்ணவேணி. அடுத்தாள் கொடுங்க. அபிஷேக் பயப்படுங்க. ஜானகி தேவி. ஜானகி தேவி வீடியோ கால் ஆன் பண்ணா நல்லா இருக்கும். சொல்லுங்க ஜானகி. சார் என்ன கொஸ்டின்? ஓகே, இப்போ இவ்வளோ இருக்கமா இருந்தீங்க, கோமலாக இருந்தீங்களாம்மா? ஜானகி தேவி ஒன்றும் இல்லை சார், ஆன்ல தான் இருந்தேன். சரி, ஆன்லைன் இருக்கிற மாதிரி ஆன்லைனில். ஓகே, கேள்வி என்னென்னா, பிடிச்சது பண்ணுறோம் வாழ்க்கையில், பிடிச்சது பண்ணால் சந்தோஷமாக வாழலாம். வாழ்க்கை எப்படி வாழணும்? பிடிச்சது பண்ணால் சந்தோஷமாக வாழலாம். பிடிச்சது பண்ணணும்னு நினைக்கும் போது கேள்வி என்னென்னா, அப்போ பிடிக்காத விஷயம் ஒன்று இருக்கா அப்படின்னா, ஒரு பக்கம் பிடிக்காத விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிடிக்காத விஷயம் நான் சொல்லியிருப்பேன் இந்த அப்ரோச்சில் இப்போ இல்லாதது இருக்குது. பிடிக்காத விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? வாழ்க்கையை எப்படி வாழணும்? பிடிக்காத விஷயம், வாழ்க்கையை பற்றி உங்களோட அணுகுமுறை என்ன? பிடிக்காத வாழ்க்கைன்றது வாழணும், மற்றவங்க இன்ட்யூஷன் இல்லாம வாழணும். மற்றவங்க வந்து இதை செய்யன்னு பின்னாடி நம்ம குத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. சில பேர் பர்பஸே பண்ணுவாங்க. பர்பஸே இல்லாம வாழ்றவங்களுக்கு அந்த அவசரமோ ஒரு தேவை எதுவுமே இருக்காது. அவங்க வாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஒரு பர்பஸோட வாழணுன்றப்போ ஒரு தூண்டுதல் இருக்கணும். அது அளவா இருக்கணும், நம்மளை யோசிக்க விடுற அளவுக்கு இருக்கணும். அவங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு போறது வந்து அவங்க வாழ்க்கையை நமக்குள்ள திணிக்கிற மாதிரி ஆயிரும். நம்ம வாழ்க்கையை வாழணும், அவங்களோட உதவியோட நம்ம வாழணும். அதே நேரத்துல நோ சொல்ல தெரியணும். பிடிக்காத விஷயத்த செய்ய சொன்னா நோ சொல்ல தெரியணும். நோ சொல்ற தெரியாம தான் நிறைய பேர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது நோங்கிறது சொல்ற விதத்துல சொல்ல வேண்டியிருக்கும், சொல்ல தெரியணும் இல்ல? அவங்களுக்கும் காயப்படாம எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்லிட்டோம்னா அவங்களுக்கும் பாதர் பண்ணாது, நம்மளையும் பாதர். ஸோ நம்மளை வச்சு நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கும் போது சில இடத்துல நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் கொஞ்சம் விடுங்கன்னு சொல்ல தெரியும் என்ன? சூப்பர்மா, ஒண்டர்ஃபுல். நீங்கள் ஒரு அடுத்த ஆள் கூப்பிடுங்க. சந்தனமாரி. சந்தன மல்லிகையில் பதில் எங்க சொல்லுங்க. ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங் சந்தனமாரி. சொல்லுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க சந்தனமாரி. ரைட்டு சார், நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்னு. ஆனா எனக்கு கொஸ்டின் வருது, நான் என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது. நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே என் வாழ்க்கையில இல்ல. ஓகே, இப்போ இந்த பிடிச்சு பண்ணணும். என்ன சார்? சொல்லுங்க.
பிடிச்சு பண்ணணும்னு சொல்றாங்க. ம் ஆனா என் ஒர்க்க நான் பிடிக்காம பண்ணிட்டு இருக்கேன். ம் என்ன பண்றதுன்னே தெரியல. தெரியல. நிதின் சார் டீல் பண்ணுங்க. என்ன பிரதர் கேட்டிங்களா அவங்க சொன்னதை? கேட்டேன். டீல் பண்ணுறீங்களா? அதை சீக்கிரம் குயிக்காக டீல் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் ஓப்பனா சொல்ல போனோம்னா இப்ப இவங்க சொன்னாங்களே, யார் ஒருத்தங்க, யாரு யார் சொன்னான்னு தெரியல எனக்கு. சந்தன மாதிரி இல்ல இன்னொருத்தங்க இசக்கியம்மாளா. வாழ்க்கையை வந்துட்டு நமக்கு பிடிச்ச பாதையில போறதுங்கிற பேர்ல இன்னொருத்தங்க நம்மளோட வாழ்க்கையை வந்துட்டு டிரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், நம்மளோட ஷீட்ல உட்காந்துருப்போம். பட் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, கவர்ல என்ன சொல்லுவாங்க, அது ஓட்டுறது பேரு வண்டி அதை வந்து ஆமா ட்ரைவ் பண்றோம். ஃபுல்லா வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, இன்னொருத்தங்களோட கையில இருக்கும். அதனாலதான் அந்த அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை அவங்க வாழல, அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை பிடிச்ச ஒர்க்கு உங்ககிட்ட இல்ல, எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவா நடக்குங்கிறத சொன்னாங்க. சந்தன மாதிரி அதான் சொல்றாங்க. சொல்லுங்க. அந்த மாதிரி மட்டும் கிடையாது, இதுல இருக்கிற பாதி பேர் 15 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருக்கிற பாதி பேர் வந்துட்டு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லவே முடியாது. ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. எப்படின்னா உங்களோட சுதந்திரமான வாழ்க்கைய, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை இங்க வாழ்றது ரொம்ப ஈஸியா வார்த்தையில சொல்லிடலாம். அதை வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது வெரி வெரி ரேர். அதாவது சமுதாயம் எடுத்துக்கிடுமா, மக்கள் எடுத்துவாங்களா, அப்பா அம்மா எடுத்துக்கிடுவாங்களா, நிறைய கேள்வி இருக்கு. அதை உடைச்சிட்டு வரக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட எல்லார்ட்டையும் தைரியம் இருக்காங்கிறது மிகப்பெரிய கேள்வி. தைரியம் உங்ககிட்ட இருக்கா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? நான் பார்த்த ஒரே ஆள் இங்கே தைரியம் இருக்குது அப்படின்னா இங்கே ஒருத்தர் தான் இருக்குது. நான் பார்த்ததில்ல, கண்கூலூராக பார்க்குறது என் தலைவன் அபிஷேக்கிட்ட இருக்குது. இந்த விஷயத்தில் அபிஷேக் கலைக்கலாம் முடியாது, கால் தொட்டு கும்பிடலாம் அபிஷேக. கண்ணி சார், நிதின் சார். சொல்கிறது கரெக்ட் நிதின் சார். நிறைய பேர்ட்ட இருக்கா அந்த வந்து தைரியம் வேணும் இல்லை? சூப்பர். நிதின் சார் நெக்ஸ்ட் ஆள் சொல்லுங்க பிரதர். தைரியம் வேணும், அதை உடச்சிட்டு வரதுக்கு தைரியம் மூலம் வேணும். என்ன நிறைய பேர் நம்ம கால்ல பேசுறோம், சில ஐடியாக்கள் சொல்றோம். ஒரு கையில பேப்பர் கொடுத்துட்டு வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னா, நம்மளோட கற்பனையா வாழக்கூடிய வாழ்க்கையை பேப்பர்ல எழுதுறது பேர் வாழ்க்கை கிடையாது. பேப்பர்ல நம்மளோட வாழ்க்கை இப்படிதானே வாழணும், இப்படி பிடிச்சிருக்கு எனக்கு, இந்த மாதிரி எனக்கு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குன்னு கேட்டா அது பேப்பர்ல எழுதக்கூடியது வாழ்க்கை கிடையாது. வார்த்தையா நம்ம ஓரளவு பேசுறதும் வாழ்க்கை கிடையாது. நம்ம அதை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பயத்தை பெரிய ஒரு விஷயத்த ஆல்ரெடி புகுத்தி வச்சிருக்காங்கல்ல, இதை உடைக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் மனத்தின்மைன்னு சொல்லுவாங்க. அந்த மனபலமும் மனத்தின்மையும் எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு இருக்கு? பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை சார் கேட்போம், ஆணுக்கு ஒரு வாழ்க்கை சொல்றாங்க. எத்தனை பேருக்கு இருக்கு? எல்லாரும் எஸ்ன்னு போடுங்க. இருக்கிறவங்கலாம் சாட் பாக்ஸில் எஸ்ன்னு போடுங்க பார்ப்போம். மனத்தின்மை, அதாவது இந்த விஷயத்தான் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது அதெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்சா நான் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்தளவுக்கு அந்த தைரியம் யார்கிட்ட இருக்குது? தைரியம் இருக்கிறவங்களாம் சாட் பாக்ஸ் எஸ்ன்னு போடுங்க பார்ப்போம். உலகமே என்னை தடுத்தாலும் முடியாதுன்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் எது வந்து சொன்னாலும் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன்னு உறுதியாக இருக்கிற மனநிலை எத்தனை பேர்கிட்ட இருக்குது? இதான் கேள்வி. அப்படிங்கிறவங்க எஸ் போடலாம். அபிஷேக் நான் சொல்லிட்டேன். என்ன எஸ் நிறைய வந்துருக்கு, பரவாயில்லையே அபிஷேக். சரி, இந்த எஸ்லாம் வந்து மற்றவங்களாம் சரி, மற்றவங்களாம் புரிஞ்சுக்கலாம் சார், மற்றவங்களாம் புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் வந்து தடைகளோட தான் இருக்கிறாங்க. சரி. ஏன் அப்படின்னா இந்த வாழ்க்கை குறித்த உங்களோட சுதந்திரம் வந்துட்டு உங்ககிட்ட கிடையாது அப்படின்னு சொல்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தயக்கம் இருக்கு எல்லாருக்குமே. இல்ல நீ அப்படி வாழக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுடைய ஒரு திணிப்பு நிறைய இடத்துல இருக்கும். சொசைட்டியோட திணிப்பு ஒரு இடத்துல இருக்கும். சொசைட்டியோட திணிப்பா நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க. இது தனி டிஸ்கஷன் நிதின் சார். இப்போதைக்கு வாழ்க்கை எப்படி அணுகிறோங்கிறது கேள்வியாக இருந்துச்சு. தனி டிஸ்கஷனில் வைப்போம். இப்போ நம்ம இந்த பேச வேண்டியவங்களும் பேச வச்சோமா நிதின் சார்? பேச வேண்டியவங்களும் பேச வச்சிடும்.
காயத்ரி சொல்லுங்கள், வேறு யார் பேசணும்? காயத்ரி சொல்லுங்கள். செல்லுக்குட்டி சொல்லுங்கள், வாழ்க்கையை எப்படி அனுப்புறீங்க குயிக்கா? குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வாழ்க்கைங்கிறது வந்து நான் நினைக்கிறேன் எல்லார் வாழ்க்கையும் ஒண்ணு இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம கண்டிப்பா எல்லாரும் நம்மளுக்கு பிடிச்சமான வழிய தேர்ந்தெடுத்தா நல்லபடியா போகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்ன பொறுத்தளவுக்கு என்னோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா எப்படி சொல்ல, அப்படி சொல்ல பக்தியா போயிடணும், எளிமையா போயிடணும், எந்த ஒரு ஆசை எதுவுமே வேணாம். நம்மளால வந்துட்டோம், இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், நம்மளால முடிஞ்சதை கொடுத்துட்டு எதையும் எடுக்காம, அதே மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்டு, எப்போ எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சார், வாழ்க்கை நாளைக்குங்கிறது உறுதி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். நம்ம தூங்குற நாளைக்கு எந்திக்கிறது உறுதி இல்லைன்னு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு வந்து ஏதாவது நம்ம வாழ்க்கைன்னு ஒண்ணுல வந்துட்டோம், இன்னைக்கு நம்மளால என்னதை நம்ம கொடுக்குறோம், எதை நம்ம எடுத்துக்கிறோம், எப்பவுமே நம்ம கத்துக்க ரெடியா ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப தெளிவா சுயநலமா நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம அந்த வழியில நம்ம போயிடணும். ஏன்னா வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை, நாளைக்கு நிரந்தரம் இல்லை. இந்த நொடி மட்டும்தான். சந்தோஷமாவே இருக்கணும், அன்பை நிறைய கொடுக்கணும். அவ்வளவுதான் சார். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் வாழ்க்கைங்கிற. அதே மாதிரி அவங்க ஃபாஸ்டா போறாங்க, அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். நமக்கான டைம் நம்மளுக்கு கண்டிப்பா வரும். நம்ம அது வரைக்கும் நம்ம உண்மையா டிசிப்ளினா போய்கிட்டு அமைதியா போயிட்டு இருப்போம். அமைதியா இருந்தாலே நிறைய விஷயங்கள் நடக்கும் சார். அதான் நம்ம ஆனா அந்த சூஸ் பண்ற பார்த்துதான் எப்போ எப்படி போறோமோ. ஏன்னா ஒரு வாழ்க்கை நம்ம கெட்டதா போனா தெரியும், கண்டிப்பா நம்ம யூனிவர்ஸ் சைன் எல்லாம் கொடுத்துரும். நம்ம தப்பான வழியில போறோம்னா இங்க போகாதன்னு நிறைய தடைகள் வந்துடும். நம்ம அந்த சைடு போகவே வேண்டாம், வந்துட்டோம், அமைதியா வாழ்ந்துட்டு அப்படியே இருக்கடமே தெரியாம போயிருவோம். அதே மாதிரி எப்படி சொல்ல, நிறைய எல்லாம் யோசிக்க வேண்டாம். அது மாதிரி வாழ்க்கைங்கிறது பேசி முடிக்கிற விஷயமே கிடையாது, போய்கிட்டே இருக்கும். நிறைய மிராக்சல் இருக்கு, ட்விஸ்ட் நிறைய இருக்கு, டேர்னிங் இருக்கு, அப் இருக்கு, டவுன் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, இன்னைக்குதான் நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணா கண்டிப்பா நல்லபடியா வாழ்க்கையை வாழலாம் சார். அவ்வளவுதான். எக்ஸலன்ட்மா. சூப்பர், வாழ்த்துக்கள். உங்க பேச்சும் பாட்டு மாதிரியே இருக்கு. சூப்பர் சிங்கர், நீங்களும் சிங்கரு, உங்கள் பேச்சும் பாட்டு மாதிரியே இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் மகேஸ்வரி, யாரெல்லாம் பேசணும்? மகேஸ்வரி, முக்கியமான விஷயம் சொன்னீங்களா? மகேஸ்வரி ஒரு நிமிஷம், முக்கியமான விஷயம் சொன்னாங்க, கவனிச்சுங்க எல்லாரும். இடையில ஒரு வார்த்தை சொன்னாங்க, சுயநலம் சொல்லிட்டு சொன்னாங்க. சுயநலம். ஆமா ஆமா, இது தனி டிஸ்கஷன், எடுத்துக்கிட்டு போற அளவுக்கு தனி டிஸ்கஷன். நீ சுயநலம் வாழ்க்கையில் இருக்கணுமா அப்படிங்கிறது தனுஷை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிதின் சார் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, வாழ்க்கையில் சுற்றி நம்மளுக்கு என்னென்னா தடைகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தனி டாபிக். தனுஷை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக மகேஸ்வரி, நிதின் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மகேஸ்வரி, சொல்லிமுத்து, டக்குன்னு ஆன்சர் ஷேர் பண்ணுங்கள். 2 minutes தான் இருக்குது. மகேஸ்வரி, சொல்லிமுத்து. குட் மார்னிங் தெய்வங்களா எல்லாத்துக்கும். மார்னிங் மார்னிங். வாழ்க்கை அப்படின்னா ஒரு டைலாக் உண்டுல, வாழ்க்கைன்னா ஒரு வட்டம், ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைப்போம், அடுத்து ஒரு சேலஞ்ச் வந்து நிற்கும். அதனால வந்து ஜெயிக்கிறதே வந்து நிரந்தரம் இல்லை, இன்னொரு சேலஞ்ச் வரும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணி வந்தோடனே திருப்படி ஜெயிப்போம். இப்படியாதான் போயிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரே லைனா போயிட்டு இருக்காது. அது மட்டும் இல்லாம சொன்னாங்க இப்ப என்ன, நான் வாழ்க்கைங்கிறதுல வந்து நான் தான் சீட்ல உட்காந்துருப்பேன், ஆனா வந்து என்னுடைய ஸ்டீரிங் பிடிச்சு ஓட்டுறது இன்னொரு ஆளா இருக்கும் அப்படின்னு. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நம்மளுக்கு வந்து கத்துக்கணும்னு நினைச்சேன்னா, அவங்க ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கத்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்து நம்ம ஓட்ட ஆரம்பிக்கலாம். நானே ஓட்டுவேன், நான் தான் ஓட்டுவேன் ஆரம்பிச்சே இது கூடாது. அப்படி ஆகக்கூடாது. கத்துக்கிட்டு பேர் ஓட்டிக்கலாம். அதனால கத்துக்கிட்டு அப்புறமா ஓட்டிக்கலாம். ஒரு இப்போ வந்து வாழ்க்கையில 2 பேர் உண்டு சார். ஒரு சேலஞ்சுன்னு வருது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ற ஒருத்தங்க, இல்ல அப்படின்னா எப்ப இந்த சேலஞ்சா என்னால முடியாது அப்படின்ட்டு பின் வாங்குற ஒருத்தங்க. நம்ம வந்து அது எந்த விதத்துல பாக்குறோம் அதுதான் மேட்ரு. ஒரு சேலஞ்ச் வருது அப்படின்னா அதுல இருந்து பின் வாங்காம அதை உடைச்சு கத்துட்டு அனுபவத்துல முன்னேறி போறதுதான் வாழ்க்கை. கற்றல், அனுபவம், முன்னேற்றம், இதுதான் வாழ்க்கை. சிம்பிளா சொல்லணும். கற்றல், அனுபவம், முன்னேற்றம், அவ்வளவுதான் சார்.
நீங்கள் தயங்கிட்டு இருக்கிற விஷயம் ஏதாவது ஒரு என்னங்கிறத பார்த்து அதை பண்ணுங்கள் இன்றைக்கி. கரெக்டாக முடிஞ்சிட்டு அவ்வளோதான்.